அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னென்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முந்தி ஜிஎஸ்டியில் என்னென்ன மாற்றம் வரப்போகிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதில் சில நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பழைய ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 4 அடுக்குகளாக இருந்துச்சு. அதாவது 5, 12, 18 மற்றும் 28. இந்த 4 அடுக்குகள் அந்த ஜிஎஸ்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 2 அடுக்குகளாக மாற்றிருக்காங்க. 5 மற்றும் 18. இதில் 12ஐயும் 28ஐயும் நீக்கிட்டாங்க. நீக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 12% இருந்த ஜிஎஸ்டி பொருட்களை 5% கொண்டு வந்திருக்காங்க. 28% இருந்த பொருட்களை, சில பொருட்களை 18 கொண்டு வந்திருக்காங்க. சில பொருட்களுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த பொருட்கள் விலை கூடியிருக்கு, என்னென்ன பொருட்களுக்கு ஜிஎஸ்டி மாற்றம் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பொருட்கள்லாம் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ விரிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜிஎஸ்டி 2.0, அடுத்தவங்க 3.0க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி மாற்றம் எல்லாமே இந்த மாதம் 22ஆம் தேதி அமலுக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருட்கள் எவ்வளோ மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக பார்க்கலாம். மாண்புமிகு நிதியமைச்சர் நமது நிர்மலா சீதாராமன் தலைமையில் செப்டம்பர் 3ஆம் தேதி 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி மாற்றம் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன் இனி 2 அடுக்கு ஜிஎஸ்டி மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என தெரிவித்தார். அதாவது முந்தி 4 அடுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ 2 அடுக்கு ஜிஎஸ்டி மட்டுமே இருக்கும் என நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். புதிய ஜிஎஸ்டி வரி அறிவிப்பின்படி மாற்றம் ஜிஎஸ்டி என்னென்ன மாற்றம் பண்ணின்னு பார்த்தா, 12% இருந்த பொருட்கள் 5% மாற்றம் பண்ணியிருக்காங்க. 28% இருந்த பொருட்களை 18% மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது போக சில பொருட்களுக்கு 0% எந்தவித ஜிஎஸ்டி இல்லாமல் வரி விலக்கும் அறிவிச்சிருக்காங்க. மாற்றப்பட்ட ஜிஎஸ்டியில் அதாவது சுத்தமாக 0% ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்ட ஜிஎஸ்டி என்னால் பார்த்தா, கல்வி பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முழுவதுமாகவே ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி காப்பீட்டிற்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. லைஃப் இன்சூரன்ஸு அண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது ரெண்டுக்குமே 0% ஜிஎஸ்டியே கிடையாது, ஃபுல்லாகவே ரத்து செஞ்சிட்டாங்க. இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பின்படி விலை உயரும் பொருட்கள் பார்க்கலாம். சிகரெட், பான் மசாலா, பான் பராக்கு இது போன்ற பொருட்கள், சொகுசு கார் இதெல்லாம் அதிரடியாக விலை உயருது. ஜிஎஸ்டி வரி 28%லேருந்து 40% அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, வேளாண்மை பொருட்கான புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றம். அதில் நிறைய மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, டிராக்டர் அதன் பாகங்கள், அதாவது டயர் அந்த மாதிரி பாகங்கள், அப்படி சொட்டு நீர்ப்பாசன அமைப்பு, சாகுபடி மற்றும் அறுவடை இயந்திரங்கள், குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றுக்கும் விவசாய பொருட்களுக்கு 18லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றம். விவசாய பொருட்கள் விலை குறைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்ச்சிக்கான ஜிஎஸ்டி மாற்றம். இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் தவிர ஐபிஎலுக்கு அவங்க ஆடம்பரம் அப்படிங்கிறதுனால அதுக்கு 40% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மற்ற அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளுக்கு 500 ரூபாய்க்கு டிக்கெட் குறைவாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டியில் விலக்கு, ஜிஎஸ்டி கிடையாது, 0% ஜிஎஸ்டி. ஏற்கனவே பழைய ஜிஎஸ்டிலையுமே 500 ரூபாய்க்கு குறைவாக டிக்கெட் விற்கிறது இருந்துச்சு, அவங்களுக்கு வரி விலக்கு உண்டு. அது இப்போ அப்படி தொடர்கிறது. 500 ரூபாய்க்கு மேலே உள்ளவங்களுக்கு கட்டாயமாக 18% வரி விதிக்கப்படும். ஐபிஎல் போட்டிக்கு 40% கட்டாயமாக வசூலிக்கப்படும் சொல்லிட்டாங்க.
இந்த ஜிஎஸ்டி 2.0 வரியில் மாற்றம் வந்து எப்போ வந்து அமலுக்கு வருது அப்படின்னா, புதிய ஜிஎஸ்டி வரி தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது. ஸோ அன்னையிலேருந்து எல்லாமே வந்து டேக்ஸ் வந்து மாறும்.